நிறை நிறைவாழ்வுன்னு தான் அதை சொல்லுவேன் நான். என்னோடய சர்வீஸில் ஏதாவது ஃப்ளாலெஸ்ஸாக நடந்தது, கடவுளோட அருளால் அப்படியே போயிட்டே இருந்தது. 2012 நான் இங்கே ஒரு எக்ஸிபிஷனுக்கு ஜட்ஜாக சாமி கூப்பிட்டாங்க. பாலா சார், வீணா மிஸ்டர் என்னை கூப்பிட்டாங்க. நான் ஜட்ஜ் பண்ணிவிட்டு போகும்போது மேய்ப்ப சாமிகள் என்னை கூப்பிட்டு, அம்மா நீங்கள் இங்கே பாலச்சந்திரனுக்கு அப்புறம் பிரின்ஸிபலாக வரீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். பாலா சார், வீணா மிஸ்டர் வீட்டுக்கு வந்து, நீ இதை ஏற்றுக்க மணி, உன்னால் பண்ண முடியும், நீ வந்து முத்தையாளப்பா மட்டும்தான் ஸ்கூலா, எதுவும் நல்ல ஸ்கூல்னாங்க. அது என்னோடய தாய் வீடு, என்னால் அதை மறக்கவே முடியுது. தட்ஸ் இன் மை பிரெத். எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சதுன்னா முத்தையாளப்பா மட்டும்தான் அதுக்கு காரணம். நான் ஒரு ஆசிரியர்னு எல்லா இடத்துலையும் அறியப்படுறதுனாலுமே அந்த ஸ்கூல் தான் அதுக்கான அடித்தளம் அமைக்குது. சாமி வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா, 297 மாணவர்கள் அப்போ இருந்தாங்க. 2012 297 மாணவர்கள் இருக்காங்கம்மா. அவங்கள வந்து நல்ல குடிமகன்களாக நீங்கள் உருவாக்கணுங்கிறத தவிர நீங்கள் மார்க்கு, ரிசல்ட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ என்னால் வந்து எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. நல்லா ஒர்க் பண்ணலாம், என்ன வேணால் நான் செய்யலாம். என்னோட பெரிய லாங் ரோப் எனக்கு கொடுத்துருந்தாங்க. சாமி அதை கொடுத்த அந்த சுதந்திரத்தை வந்து நான் சரியாக தான் பயன்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய இயல்பு வந்து கோபம் வராத இயல்பு. கோபம் வந்தாலும் என்னை தான் நடிச்சுக்குவேனே தவிர யாரையும் நடிக்க மாட்டேன். அது என்னை நான் காயப்படுத்திக்குவேன், என்னை நான் கஷ்டப்படுத்திக்குவேன். என்னோடய இயல்பை வந்து மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது என்னால் மாற்றிக்க முடியாது. இப்போ 60 வயசுக்கு மேலே நான் மாற முடியாது. எனக்கு 62 வயசு ஆகிடுச்சு, 63 ரன்னிங். அப்போ இந்த வயசில் வந்து ஹார்ஷாக நான் இருக்கணுங்கிறது என்னால் முடியல. நான் நானாக தான் இருக்க முடியும், யாராகவும் மாற முடியாது. இத்தனை வருஷம் அங்கே இருந்ததில் 2012 to 2025 13 years I have completed. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு மாணவரும் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சவங்க. நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க நான் ரொம்ப அன்பான தாய் உள்ளத்தோடு இருக்கிறவங்க. அது என்னோடய இயல்பு. என்னால் அது எம்பத்தின்னு சொல்லலாம். எனக்கு அது ஜாஸ்தியாக இருக்குது, அதை மாற்றிக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு எங்கேயும் போகலை. இங்கே தான் உங்களோட தான் நான் இருக்கேன், வீட்டில் இருப்பேன். நீங்கள் எப்போ வேணால் வரலாம், வீட்டுக்கு வாங்க. உங்களோட பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். அந்த உரிமை உங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஸ்கூலை ரன் பண்ணுறதுல நான் தேவையே கிடையாது. நீங்கள் எல்லோரும் அழகாக பண்ணுவீங்க. நம்ம ஸ்கூலில் எந்த வேலையுமே தெரியாதவங்க யாருமே கிடையாது. விபி மேம் நாங்கள் இருந்தோம். இந்த நாமினல் ரோல் போடுறதுலேருந்து டைம் டேபிள் போடுறதெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். பெரிய வீட்டை அது யாருக்குமே தெரியாதுன்னு எல்லாம் நினைப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டோம். அந்த ஒர்க்கு ஒவ்வொரு வருஷம் ஒருத்தருக்கு கொடுப்போம். டைரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, இப்போ டைம் டேபிள் ஒர்க்காக இருந்தாலும் சரி. ஒரு சிலர்கிட்ட கொடுக்கும்போது பர்ஃபெக்ஷன் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட கொடுக்கும்போது சில குறைகள் இருக்கும். அவங்கள திருத்தினோம்னா அடுத்து திருத்திடுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு லீடர்ஷிப்பில் 13 இயர்ஸ் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து எந்த விதமான இதுவும் எனக்கு கிடையாது, சந்தேகமே கிடையாது. அடுத்து வர்றவங்க இன்னும் பிரமாதமாகவும் சிறப்பாகவும் கொண்டு போகக்கூடியவங்க தான். ஏன்னா எல்லாரோட ஒத்துழைப்பு இருக்கும்போது நம்ம ரொம்ப நல்லா பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது என்னோட அடுத்த வேண்டுகோள். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற அதிகாரம் இது வரைக்கும் இல்லைங்க. எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. நீங்கள் எல்லாரும் என்ன வேணால் சொல்லலாம், அதை மறுபரிசீலனை பண்ணலாம், திரும்ப எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட நான் ஹம்பிளாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிற ஒரே ஒரு விஷயம், உங்களுக்குள்ள கோபதாபங்களை மறந்துடுங்க. கடவுளுக்கு தெரியும் நமக்கு எது கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு. அதுக்காக காத்திருங்க. நல்ல நேரம் வரும்போது எது நமக்கு நல்லதோ அதை கடவுள் கொடுப்பாரு. எந்த வித குறையுமே உங்கள் யாருக்குமே வராது. ஏன்னா
நம்ம இங்கே இருக்கிறவங்க யாருமே பணங்கிற ஒன்றுக்காக வேலை செய்கிறவங்க கிடையாது. அப்படின்னா நம்ம சுவிட்ச் ஆகி போயிட்டே இருக்கலாம். 1 hour கிளாஸ் எடுத்தால் 2500, நீட் போய் ஒரு கோச்சிங் 1 மணி நேரம் போனால் 2500, ஆன்லைனில் பண்ணால் 3000. எல்லா வழியிலையும் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நம்ம நோக்கமாக இருந்தால் அது இல்லை. நம்ம வந்து நல்ல மனிதர்களை உருவாக்கணும். குழந்தைங்கள தப்பு பண்ணும்போது தண்டிக்கிறது ஈஸி. அவங்கள உங்கள் பக்கம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க மாறிடுவாங்க. உங்களை விட்டு விலகி வச்சிங்கன்னா அவங்க விலகி போயிடுவாங்க. இன்னொரு விஷயம், பசங்க இப்போ கிளாஸில் காப்பி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்கள தனியாக கூப்பிட்டு நீ காப்பி அடிச்சதை நான் பார்த்துட்டேன், இதை நான் மேம்கிட்ட கொண்டு போவா அப்படின்னு கேட்டு அவனை என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. யார் அந்த எக்ஸாமே அந்த சீட்டில் இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்க. பையனை கூட்டிகிட்டு வந்து சொல்லாது, நீங்கள் வந்து சொல்லிடுங்க. ஆனால் நீங்களே அவங்கள வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுங்க. நான் வந்து சொல்ல மாட்டேன் மேம்கிட்ட, உன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ இனிமேல் நல்லா நடந்துக்கன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அவன் நல்லா நடந்துப்பான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்ல மாணவர்களை உருவாக்குங்க. யாருமே வந்து கீழே இருக்கிறதெல்லாம் கூழாங்கற்கள் இல்லை, எல்லாமே டைமண்ட்ஸ் தான். இப்போ நான் வந்து அதை மாற்றுறது நம்ம கையில் இருக்குது. நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன்னா அது காரணம் என்னுடைய மாணவர்கள் தான். நான் வந்து அவங்களால செதுக்கப்பட்ட சிலை. நான் என்னோட மாணவர்களால் தான் நான் உருவானேன். ஒவ்வொரு மாணவரும் அதில் ஒரு பங்கு இருக்கும். ஒவ்வொரு மாணவன் கேட்குற கேள்விக்கும் நான் விடை தேடி அலைஞ்சிருக்கேன். அதை தேடி கண்டுபிடிச்சதுனால தான் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எனக்கு தெரிஞ்சுது. இந்த ஆழ்வார் ராமானுஜம்னு இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய நாட்டு வந்து 8th படிக்கும்போது ஆர்பிசி டபிள்யூபிசி நடத்தினது. ஆர்பிசி கவுண்ட்டு கூட வந்தால் என்ன, ஆர்பிசி கவுண்ட் குறைச்சி வந்தால் என்ன, டபிள்யூபிசி கவுண்ட் கூடுச்சுன்னா என்ன, டபிள்யூபிசி கவுண்ட் கூடுச்சுன்னா லுக்கேமியா, தட் இஸ் பிளட் கேன்சர் அப்படின்னு நான் அவனுக்கு சொன்னேன். அவன் எந்திரிச்சு கேட்டான், அப்போ நம்ம ஏன் இப்படி பண்ணணும், நம்ம